சேமியா உப்புமா செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இதோட 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடிசா கட் பண்ண ஒரு கேரட், 10 பீன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் வதக்கி விட்டுடுங்க. ஒரு சின்ன தக்காளி பழமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே காய் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் பெருங்காய பொடி, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கிட்ட அதே கப்பால 1 கப் சேமியா சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கு அப்புறம் கிண்டி விட்டுக்கோங்க. உதிரியான சேமியா உப்மா ரெடி. இட்லி உப்புமா செய்யறதுக்கு காலையில சுட்ட 5 பெரிய இட்லியா எடுத்திருக்கேன். இட்லியை தண்ணியில நனைச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உப்புமா செய்யும் போது சாஃப்டா இருக்கும். நம்ம எல்லா இட்லியையும் தண்ணியில நனைச்சிட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இட்லியை உதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூணு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய் தூள், உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் 2 பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உதுத்து வச்சிருந்த இட்லியை இதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சூப்பரான இட்லி உப்மா ரெடி. தயிர் உப்புமா செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவாவை வறுத்ததுக்கு அப்புறம் வேற பிளேட்க்கு மாத்திக்கலாம். கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. இதோட 15 சின்ன வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி துண்டு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க.
ரவா எடுத்துக்கிட்ட கப்பாலே 1 கப் தயிரை மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 2.5 கப். தேவையான அளவு உப்பு, 2 பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த ரவாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஈஸியான மெத்தடில் தயிர் உப்புமா ரெடி. ராகி உப்புமா செய்கிறதுக்கு 1/2 கப் ராகியை தண்ணியில் 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ராகி சாஃப்டாக ஊறினதுக்கு அப்புறம் இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 2 பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த ராகியை ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சிம்பிளான ராகி உப்மா ரெடி. இந்த 4 விதமான உப்மாவை வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட் சொல்லுங்க. See you in next video. Thank you.